வணக்கம், இது உங்கள் நல்ல செய்தி. நான் உங்கள் செல்வேஷ். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் சீனியர் நியூஸ் லீடரும் ஆகிய திரு மோகன்ராஜ் அவர்கள். வணக்கம். இந்திய தேர்தலை குறித்து அவரிடத்தில் சில கேள்விகள். வணக்கம் சார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்றாங்க. அந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் நாளை மறுநாள் நடக்குது. ஆமா, 19th of April. இது மக்களாட்சின்னு சொல்றாங்க. மக்களாட்சி அப்படின்னு சொன்னா அதாவது 7 கட்டங்களா தேர்தல் நடக்குது. முதல் கட்டம் தான் ஏப்ரல் 19, வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4. மக்களாட்சி அப்படின்னா மனசாட்சி. மக்களாட்சியோட தலைவர் யாரு? அந்த காலத்துல மன்னர். மன்னர் நல்ல மனசாட்சியோட இருந்தா அந்த ராஜ்யம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அந்த மன்னர் நல்ல மனசாட்சி இல்லாம துர்மனசாட்சியா இருந்தா அந்த ராஜ்யம் நல்லா இருக்குமா? இருக்காது. அதனால மக்களாட்சி அப்படின்றது ஒரு தலைவனோட, ஒரு மன்னனோட, இப்ப இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸோட, எம்எல்ஏ, பிஎம், இந்த மாதிரி அரசியல், அந்த அரசியல்வாதிகள் எலெக்ஷன்ல நின்று வின் பண்றாங்க இல்லையா? சோ மக்கள் அவங்கதான் ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் பிரதிநிதிகள்னா மக்களுக்காக வேலை செய்யறவங்க. அந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களாட்சியை நிலைநிறுத்தணும்னா ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் மனசாட்சியோட இருக்கிறது தான் உண்மையான மக்களாட்சி. மக்கள் தான் எஜமானர்கள். நிச்சயமா எல்லா காலத்திலயும் மக்கள் தான் எஜமானர்கள்னு சொல்லணும். அப்படி சொல்லனா மன்னர் காலத்திலேயே மக்கள்லாம் கொடூரமானவங்க, கெட்டவங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா மக்களும் ஒன்று திரண்டு செயல்படுறது மட்டும் இல்ல, மன்னர் மக்களை திட்டினா ஒரு காலத்துல வெக்ஸ் ஆகி, அடிமைப்படுத்தின வெக்ஸ் ஆகி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு புரட்சி ஆகி எல்லாம் அரண்மனையை தேடி மன்னரை சாகடிச்சுட்டு ஒழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது மக்கள். அதனால மக்கள் பெரும்பாலும் அவங்க குரூப்பா இருக்கும்பொழுது, ஒரு தனி மனிதன் நல்லவன் கெட்டவனா இருக்கலாம், ஆனா மக்கள் ஒரு சமூகமா இருக்கும் பொழுது நிச்சயமா நல்லவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. இதுதான் உலக அரசியல், உலக ஜனநாயகம், அதுதான் உலக மக்களாட்சி. அப்ப தன்னை யார் ஆளணும்னு சொல்ற அதிகாரமே மக்களிடத்துலதான் இருக்கு இல்லையா? ஆமா. அப்பேற்பட்ட மக்கள் நினைச்சா மக்களுக்கு எதிராக செயல்படுற இந்த ஊழல்வாதிகளை, மக்களுக்கு எதிராக செயல்படுற இந்த மாதிரி அரசியல்வாதிகளை அவங்க புறந்தள்ளிட்டு ஒரு நேர்மையான அரசு, ஒரு ஊழலற்ற அரசு மக்கள் நினைத்தா ஏற்படுத்த முடியும் இல்லையா? அதாவது 100% நல்லதே நடக்கிற ஒரு ஆட்சின்ற ஆட்சி உலகத்திலேயே எங்குமே கிடையாது. இன்னைக்கு தேதியில மட்டும் இல்ல, என்னைக்கு தேதியிலும் ராமராஜ்யம் அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மக்களாட்சி. மக்களுக்கான ஆட்சினா ராமராஜ்யம் தான் சொல்லுவாங்க. இந்துக்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மன்னர் இருப்பாரு, ஒரு தலைவன் இருப்பாரு, அந்த டைம்ல இருந்திருப்பாங்க. இஸ்லாத்திலேயும் இருந்திருப்பாங்க. ராமராஜ்யத்தை பத்தி எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். மற்ற 2 பத்தி எவ்வளவு இருக்காங்க இல்லையா? அதனால மக்களாட்சி அப்படின்னு சொல்ல வரும்பொழுது ராமராஜ்யம் ராமர் ஆளும் பொழுது கெட்டது நடக்கலையா? ராமருக்கே கெட்டது நடந்திருக்க. ராமர் ராமரோட அப்பா ஆளும் பொழுது ராமரே வனவாசம் போனாரு, ராமருக்கே கெட்டது நடந்தது. மக்களாட்சி, ராமராஜ்யம் அப்படின்றது என்னன்னா, தவறே நடக்காத ஒரு அரசு, தவறே நடக்காத ஒரு உலகம்ன்றது இருக்கவே இருக்காது. தவறு நடந்தா உடனே அதை தட்டி கேட்டு அதற்குரிய தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையை பெற்றவனை திருத்தி மறுபடியும் சமூகத்துல ஒரு நல்ல விஷயம் செய்ய வைக்கணும். அதுதான் உண்மையான ராமராஜ்யம். சோ தப்புக்கு தண்டனை கொடுத்து அவன் திருத்தணும். தப்பே நடக்காம எந்த ராஜ்யம் இருந்துராது. ராமராஜ்யத்தில் தப்பு நடந்தது, அதாவது எல்லாம் கரெக்டான மேனேஜ்ல திருத்தி ஆப்டிமிஸ்டிக் வேணும் மாத்தினார். அதனால நம்ம ராமராஜ்யம். இப்போ ஒரு பொற்கால ஆட்சி, காமராஜரோட பொற்கால ஆட்சி. அவர் தோக்கலையா? அவர் சின்ன ஒரு 18-19 வயசு வேட்பாளர் கிட்ட அவர் தோத்து போறாரு. முதலமைச்சரா 9 வருஷம் இருந்தது. அவர் முதலமைச்சரா இருந்த 9 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 நாட்கள் முதலமைச்சரா இருந்தாரு. 3000 நாட்கள்ல ஒரு முதலமைச்சரால எத்தனை ஸ்கூல்ஸ், பள்ளிக்கூடங்கள் திறக்க முடியும்? எத்தனை ஸ்கூல் திறந்திருப்பாரு நினைக்கிறீங்க? 3000 நாள் நீங்க முதலமைச்சரா இருந்தா எத்தனை ஸ்கூல்ஸ் திறந்திருப்பீங்க? அதுவே பெரிய சாதனை. 10 நாளுக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்னு திறக்கிறதே பெரிய ஒரு முதல்வரோட சாதனை தான். ஆனா காமராஜர் ஆட்சி செய்த அந்த 9 ஆண்டுகள் 3000 நாட்கள்ல 29,000 பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஐஐடி
சென்னைக்கு வர முக்கிய காரணம் அவர்தான் கொண்டு வந்தது. முக்கிய காரணம் இல்ல, முழுமுதற் காரணம் ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி நம்ம பெரம்பூர் பக்கத்துலயே இருக்கு. தினமும் அதன் வழியாக தான் வேலைக்கு போயிட்டு வரேன் நான். அதனோட தொடக்க புள்ளி எங்க தெரியுமா? இப்ப புல்லட் ட்ரெயின், இந்த ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின்லாம் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்கதான் தயாரிக்கிறாங்க வந்தே பாரத் ட்ரெயினை. அது காரணம் யாரு? காமராஜரோட ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி. இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி 1000 விஷயங்களை வந்து அவர் தந்திருக்காரு. அதனாலதான் ஒரு உத்தரப்பிரதேசம் பின்தங்கிய மாநிலமா இருக்கு, தமிழ்நாடு நம்பர் 2ல இருக்கு, மகாராஷ்டிரா நம்பர் 1ல இருக்குன்னா காரணம் தமிழ்நாடு நம்பர் 2ல இருக்கிற காரணம் படிப்பறிவு. அதுக்கு காரணம் 29,000 ஸ்கூல்ஸ் அவர் போட்ட விதை. மத்த ஆட்சியெல்லாம் சேர்த்தாலே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 29,000 ஸ்கூல் கட்டிக்க மாட்டாங்க. ஆனா அவர் 9 வருஷத்துலேயே கட்டிட்டாரு. இதுதான் அதனோட தத்துவம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான அரசாங்கம். இப்ப எல்லாருமே இப்ப கலைஞர் இருக்காரு, எம்ஜிஆர் நல்லா தான் ஆண்டாரு, கலைஞரும் நல்லா ஆண்டாரு, ஜெயலலிதா அவங்களும் நல்லா தான் ஆண்டாங்க, எல்லாருமே நல்லா ஆண்டாங்க. ஆனா எல்லாம் காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு ஏன் சொல்றாங்க? திமுக காரங்களே என்ன சொல்றாங்க? நாங்க வந்தா கலைஞர் ஆட்சி அமைக்கணும் தான் சொல்லணும், காமராஜர் ஆட்சி அமைப்போம். ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி அமைச்சிட்டா எதிரி அரசியல்வாதி கூட மனம் மாறி, ஆஹா மக்களே புகழ்ந்துட்டா மாற்று சக்தியே கிடையாது, மக்கள் சக்தியே மகேசன் சக்தி. மக்கள் நலனை பற்றியே அவங்களுடைய சிந்தனை இருந்தா அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் உருவாங்க. அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் உருவாகாத பட்சத்துல அந்த மாதிரி மக்கள் சிந்தனை உள்ள தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமா செயல்படுகிற தலைவர்களை மக்கள் தங்களிடத்துல கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு அவங்கள புறந்தண்ணி ஒரு மாற்று கொடுத்தா நல்ல தலைவர் உருவாகிறதுக்கும் மக்கள் காரணம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இதும் நன்றும் பிறர் தர வாராங்க. நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா? ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தா நல்ல ஓட்டு போடணும்னு அர்த்தம். ஒரு கெட்ட தலைவனை தேர்ந்தெடுத்தா கேடு கெட்ட ஓட்டு போடணும்னு அர்த்தம். சோ ஓட்டு போடும்போது பொறுமையா சிந்திச்சு போடணும். நல்லவனை தேர்ந்தெடுக்கிறதும் மக்கள் தான், ஒரு கெட்டவனை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு மக்கள் தான். கெட்டவனை தேர்ந்தெடுத்து தப்பு உணர்ந்து அவனை படுதோல்வி அடைய செய்யறதும் மக்கள் தான். ஒரு நல்ல ஆட்சி செஞ்சவனை தோற்கடிச்சதும் மக்கள் தான். காமராஜரே உதாரணம் சொன்னேன். சோ மக்கள் மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு போட முடியாது. ஏன்னா குரூப்பிசம் வாங்க, ஒரு கூட்டமா சேரும்போது அவங்க மனநிலையே மாறும். யானை தன் பலம் அறியாதுன்றது போல மக்கள் தங்க கிட்ட இருக்கிற பலம் என்ன தெரியாம அவங்க மீண்டும் காசுக்கும் பணத்துக்கும் அவங்க பொசப்பு வார்த்தைகளுக்கும் மாய்மாலமா அவங்க பேசி மயக்கிற அந்த சொற்களுக்கும் காலமா ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்படி ஏமாறாம இல்ல காலமா தான் ஏமாறல. காலமா ஏமாந்துருந்தா தமிழ்நாடு 35வது மாநிலமா தானே இருக்கணும். செகண்ட் மட்டும் குறிப்பிட்டு சொல்ல சார், ஒட்டுமொத்த இந்தியாவில் சொல்றேன். இருக்கலாம் கரெக்டா. இந்தியா விட முன்னேறி இருக்கு. இந்தியா முன்னேறலையா? பாகிஸ்தானை விட முன்னேறி இருக்கு, ஸ்ரீலங்காவை விட முன்னேறி இருக்கு, இந்தோனேஷியா விட முன்னேறி இருக்கு, பிலிப்பைன்ஸ், மற்ற தீவுகள், மற்ற நாடுகள், சிறிய நாடுகள் விட இஸ்ரேலை விட முன்னேறி இருக்கு. இஸ்ரேல்ல போர் மேகம் எவ்வளவு பெரிய அறிவாளி நாடு இஸ்ரேலுவாங்க. அறிவாளி நாட்டுல ஒரு போர் செய்யற நாடு அறிவாளி நாடா? அப்புறம் அந்த அளவுக்கு முட்டாள்தனமான விஷயத்த செய்யறாங்க ஒரு சில நாடுகள். சோ அதனால இந்தியா நல்ல இதுதான். இக்கரைக்கு அக்கறை பட்சம் அவ்வளவுதான். அதுதான் சார். இன்னும் கூட இந்தியாவில சில மாநிலங்கள்ல வறுமை இருக்குது, வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது, இதே போல சில விஷயங்கள் இருக்குது. சோ ஒரு மாநிலம் முன்னேறிச்சுன்னா நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஒரு அவையை மட்டும் நல்லா இருந்தா நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். எல்லாமே நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இப்போ கடைசி ஒரு கேள்வி சார். ஆமாங்க சார். புதுசா வாக்களிக்கக்கூடிய இளைய தலைமுறை, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிறீங்க? நீங்க ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க, நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, நீங்க கைச்சினத்துக்கு ஓட்டு போடுங்க, நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க, நீங்க பானைக்கு ஓட்டு போடுங்க, நீங்க சீமானோட சின்ன அவரு விவசாய சின்னத்தையே மறைவிச்சு அவர் சின்னத்தையே தேட வச்சுட்டாங்க. நீங்க மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இல்ல கர்நாடகால இருந்து அந்த விவசாய சின்னத்தை வாங்கினாங்களே பிஜேபி சப்போர்ட்டர்னு ஒரு கட்சி இங்க வந்து நிக்கிறாங்க தமிழ்நாட்டு, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சுயேட்சைக்கு ஓட்டு போடுங்க. இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல முதியவர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மெயினா முதல்ல ஓட்டை போடுங்க. எந்த கட்சிக்கு எந்த சின்னத்துக்கு யாருக்கு வேணா போடுங்க. சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இப்ப பெரும்பாலான அரசியல்வாதிகள்லாம் இப்ப மேடையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, மக்களே எலெக்ஷன் டைமா உங்களுக்கு காசு எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு கட்சி கொடுக்குதா? இல்ல, எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. என்ன சொல்றாங்க? எல்லா கட்சியும் கொடுத்தா வாங்கிக்கங்க. வாங்கிட்டு உங்களுக்கு யாரு கூப்பிட்டீங்களோ அது நியாயமா பாக்குறதுக்கு அப்படித்தான் தெரியுது. ஏன்னா
உங்ககிட்ட இருந்து கொள்ள அடிச்ச பணத்தை அவங்க வச்சு அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால 5 கட்சி கொடுக்குறாங்களா, இந்த கட்சி கொடுக்குறாங்க, அந்த கட்சி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது உங்களோட பணம், நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சிந்திச்சு உங்களுக்கு நல்லவங்க யாரு தோணும், அதுவே தப்பு. மத்தவங்க கொடுக்குற பணத்தை வாங்க கூடாது. ஏன் வாங்கணும்? என்னோட தாயை திட்டிட்டான், மன்னிச்சு ஒரு பணம் கொடுத்தா நான் வாங்கிட்டேன்னா அது எவ்வளவு கேவலம். அதுவே தப்பு. உழைச்சி சம்பாரிச்சு வாங்க. உங்க இடத்துக்கு ஸ்கூல் கட்டுங்க, எங்க இடத்துல ஸ்கூல் கட்டி கொடுங்க, நீர் தேக்க தொட்டி கொடுங்க, இல்ல எங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் கிளப் கொடுங்க, நாங்க டான்ஸ் ஆடுறோம், எங்களுக்கு டான்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கே அது உங்களோட உரிமை. அது செஞ்சு கொடுக்கறது அவங்க கடமை. அவங்க கொடுக்குற காசு லஞ்ச பணத்தை நீங்க வாங்கினா நீங்களும் தானே லஞ்சம் வாங்குறதா அர்த்தம். அது மட்டும் செய்யாதீங்க. நன்றி, வணக்கம். மக்களே, மீண்டும் நாங்க சொல்ல விரும்புறதுதான், சிந்தித்து செயல்படுங்க. உங்க ஓட்டு விலை மதிப்பற்றது. அத 5க்கும் 10க்கும் காசுக்கும் பணத்துக்கும் அதனுடைய அருமை தெரியாம விட்டுடாதீங்க. நல்ல தலைவனை உருவாக்குறது மக்கள் கையில தான் இருக்குது. சிந்திப்பு செயல்படுவே. நம்மை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது என்பதுல தெளிவா இருங்க. இந்த நாடு வளம் பெறத்தக்க நல்ல தலைவனை, நல்ல அரசை உருவாக்க உங்களுடைய ஓட்டு ஒரு மிக பெரிய கருவியா இருக்க போது அதை சிந்தித்து மறக்காம ஓட்டளிங்க. ஓட்டளிக்க விருப்பம் இல்லைனாலும் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய விதமா நோட்டாவுக்காக போடுங்க. ஓட்டளிக்கிறது அந்த எலெக்ஷன் டைம் ஒரு லீவு நாள்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்காதீங்க. இல்ல எஸ்கேஷன் எங்கேயாவது போக நோட்டாவுக்கு ஓட்டு போறதும் ஒரு ஓட்டு தான். ஆமா, அதுவும் ஒரு ஓட்டு தான். அதனால உங்களுடைய விருப்பு வெறுப்பு எதுவா இருந்தாலும் உங்களுடைய பதிவை நீங்க பதிவு பண்ணுங்க. ஆக இது மிகப்பெரிய ஜனநாயகம் கடமை. அதை ஒவ்வொருவரும் ஆற்றணும்னு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.